லூக்கா 10:38 முதல். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இந்த மார்த்தாள் மரியாளை குறித்து நம்ம வேதத்துல ஒரு சில இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். இவங்க யாரு அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லாசருவை உயிரோடு எழுப்பினதாக வேதம் சொல்லுகிறது. அந்த லாசருடைய சகோதரிகள் தான் இவங்க. இயேசு கிறிஸ்து அந்த ஊருக்கு போகிறார். இயேசு கிறிஸ்துவை தன் வீட்டிலே யார் ஏற்றுக்கொள்றாங்களா? மார்த்தாள். வீட்டுல ஏற்றுக்கொண்டு அவங்க செய்கின்ற அந்த வேலை என்ன அப்படின்னா, வீட்டுக்கு யார் வந்திருக்கிறா? இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அவருக்கும் அவருடைய சீஷர்களுக்கும் அவங்க தேவையான உணவை அவங்க என்ன செய்யறாங்க? தயாரிக்க போறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் தானே, இல்லையா? உணவு தயாரிக்க போறது, அவருடைய தேவைகளை சந்திக்கிறது, இது ஒரு முக்கியமான விஷயம், ஒரு நல்ல விஷயம்தான். அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அவருக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தார். அவர் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனங்களை கேட்டு கொண்டிருந்தார். மார்த்தாள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்களா? வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வேற யாருக்கும் இல்ல. யாருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. மரியாள் என்ன செய்யறாங்களாம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோட பாதத்துல உட்கார்ந்து அவர் பேசுகிற வார்த்தையை என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்களா? கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா? மார்த்தாளுக்கு கோபம் வருமா? வராதா? வேலை செய்யாம என்ன செஞ்சிட்டு இருக்கிறா? பேசுறத கேட்டு கொண்டிருக்கிறாள். இந்த கோபம் உங்களுக்கு வருது. கோபம் வர்றது மாத்திரம் இல்ல, அவங்க என்ன செய்யறாங்க? மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து, அந்த வேலையெல்லாம் தனியா செய்யறதுல உங்களுக்கு என்ன வருது? வருத்தம் வருது. இந்த வார்த்தை கிரேக்க மொழியில எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய கவனம் திசை திருப்பப்படுவதினால். அவங்க கவனம் எதுல இருந்து திசை திருப்பப்படுது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருந்து அந்த வேலைகள் அவருடைய கவனத்தை அங்க என்ன செய்யுது? திசை திருப்புது. இது நம்ம விசுவாசிகள் அநேகருக்கு இது தெரியறது இல்ல. தவறான முன்னுரிமை. அதாவது எதற்கு முதலிடம் கொடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யறது இல்ல? தெரியறது இல்ல. இங்க மார்த்தாள் செஞ்ச செயல்கள் தவறு இல்லை. அங்க இயேசு கிறிஸ்து அவங்கள என்ன செய்யறாங்க? மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். அப்ப இயேசு கிறிஸ்துக்கு உணவு கொடுக்க வேண்டாமா? அவரை கவனிக்க வேண்டாமா? அவர் வீட்டுக்கு வந்தா அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய தேவைகளை சந்திக்க வேண்டாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, நாம் அவருக்கு செய்வதை விட அவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்வது மிகவும் முக்கியம். நான் மறுபடி சொல்றேன், நாம் அவருக்கு செய்வதை விட முதலில் அவரிடமிருந்து நாம் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். இதுலதான் அநேக விசுவாசிகள் தவறி விடுறாங்க. அந்த உணவு தயாரிக்கிறதும் அவரை கவனிக்கிறதும் அவரை ஏற்றுக்கொண்டு அவர் தேவைகளுக்காக ஓடி ஓடி வேலை செய்யறதும் தவறு கிடையாது. அவங்க எந்த நேரத்துல என்ன செய்யணுங்கிறத அவங்க என்ன செஞ்சுக்கல? தெரிந்து கொள்ளல. முதல்ல அவங்க எதை கவனிக்கணும்? அவருடைய வார்த்தையை. அந்த வார்த்தையை முதல்ல அவங்க கவனிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு அங்க சோர்வு வராது. இயேசு கிறிஸ்துவை குறிச்சு அவங்க அறிஞ்சு வச்சிருந்தாங்க. ஆண்கள் மாத்திரம் 5000 பேர். நல்ல கவனிங்க, அங்க பெண்களும் இருக்கிறாங்க, குழந்தைகளும் இருக்கிறாங்க. அப்போ 10,000க்கும் மேற்பட்ட ஒரு கூட்டத்துக்கு 5 அப்பம் 2 மீனை கொண்டு அவர் போஷிக்கிறத அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? பார்த்திருக்கிறாங்க.
இப்பேற்பட்ட அற்புதம் செய்கிறவர், அவரை மேசியா என்று விசுவாசித்தவங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. தன்னோட வேலைக்கு அவர் உதவி செய்வார், அந்த இடத்துல அவர் பலத்தை கொடுப்பாருங்கிறதுக்கு அவங்களுக்கு அங்க என்ன வரல? விசுவாசம் வரல. அவங்களோட முதல் முக்கியத்துவம் தன்னோட பலத்துல அங்க என்ன செய்யறாங்க? போறாங்க. அவங்களுக்கு அங்க என்ன வருது அப்படின்னு சொன்னா வருத்தம் வருது. அந்த வேலைகள் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து அவங்க கவனத்தை திசை திருப்புகிறது. அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள விடாம அது என்ன செய்யுது? தடுக்குது. தவறான முன்னுரிமை. எந்த நேரத்துல என்ன வேலையை செய்யணும் நமக்கு என்ன செய்யறது இல்ல? தெரியறது இல்ல. அநேக விசுவாசிகள், நான் ஊழியம் தானே செய்யறேன், நான் ஆலயத்துல தானே நான் இருக்கிறேன், ஆலயத்துக்கான காரியத்தை தானே நான் செய்யறேன், நான் பிபிஎஸ் எடுக்கிறேன், சண்டே கிளாஸ் எடுக்கிறேன், ஆலயத்துல முன்னாடி நின்று ஒரு சில வேலைகளை, முக்கியமான வேலைகளை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அவருக்காக தான் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பாதத்துல அமர்றத அவங்க என்ன செஞ்சிடறாங்க? தவற விட்டு விடுகிறார்கள். தவறான முன்னுரிமை. உடம்புல ஒரு நோய் இருக்கு, டாக்டர் கிட்ட நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிறீங்க, அதுக்கு உடனே நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அந்த நேரத்துல கல்யாண வீட்டுக்கு யாராவது கூப்பிட்டா போவீங்களா? விருந்தினர் யாராவது வந்து உட்காந்து பேசிட்டு இருப்பீங்களா? வேற ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்களா? ஏன்? எனக்கு இத்தனை மணிக்கு நான் டாக்டர் போய் என்ன செய்யணும்? பார்க்கணும். நான் பார்க்கவில்லை என்றால் அவர் வீட்டுக்கு போயிடுவார். அப்போ அந்த இடத்துல நமக்கு சரியான முன்னுரிமை கொடுக்க முடியுது இல்லையா? நம்ம வாழ்க்கையில மற்ற காரியத்துல எந்த நேரத்துல எதை செய்யணுங்கிறத சரியாக செய்கிறோம் இல்லையா? ஆனா தேவனுடைய காரியத்துல சாத்தான் மூலமாக நம்ம வஞ்சிக்கப்படுறோம். சத்தியத்தை அறிய சொல்லுகிறார். அந்த சத்தியம்தான் விடுதலை நமக்கு என்ன செய்கிறது? கொடுக்கிறது. சத்தியத்துலதான் விடுதலை இருக்கு. நீங்க தேடுகிற விடுதலை, நீங்க தேடுகிற வாழ்வு, நீங்க தேடுகிற நிம்மதி, நீங்க தேடுகிற மீட்பு உலகத்தில் இல்லை, சத்தியத்தில் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் மாத்திரமே இருக்கிறது. அதனாலதான் வார்த்தை சொல்லுது, தேவையானது ஒன்றே. உங்களுக்கு தேவையானது ஒன்னே ஒண்ணுதான். நல்ல பங்கை தேர்ந்தெடுங்கள், முதல் தரமானதை தேர்ந்தெடுங்கள், முக்கியமானதை என்ன செய்யுங்க? தேர்ந்தெடுங்க. அவரை அறிந்து கொள்ளுங்கள், அவரிடமிருந்து அந்த பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்க விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை தேர்ந்தெடுக்க சொல்லுகிறார். அந்த நல்ல பங்குங்கிறது அவரை தேர்ந்தெடுக்கிறது. அதுலதான் உங்களுக்கான விடுதலை இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.